வணக்க நண்பர்களை, உங்களை கண்டி பள்ளிக்கரை சர்வதேச மைதானத்தின் முந்தலில் இருந்து சந்திக்கிறேன். 2020 உலகக்கிண்ண போட்டியின் 30வது போட்டி இந்த நாளில் இடம்பெறுகிறது. இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் இந்த பள்ளிக்கரை மைதானம் இப்போது இருக்கிற நிலையை ஆரம்பத்திலே பார்த்துவிட்டு நாங்கள் முன்னோட்டம், இந்த நாணய சுழற்சியின் விவரங்கள், அணியின் விவரங்கள் ஆகியவற்றை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது உங்களுக்கு நான் காண்பிக்கும் போது பள்ளிக்கரை மைதானத்துக்குள் நுழைய காத்திருக்கின்ற பெரும் தொகையான ரசிகர்கள். இங்கே கலகம் அடக்கம் போலீசார் கொண்டு வரப்படுகின்றார்கள் என்ற அளவுக்கு ரசிகர்களின் எண்ணிக்கை பெருமளவில் இங்கே நிறைந்திருப்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெருமளவான மக்கள் வந்து திரண்டிருக்கின்றார்கள். என்று நான் உண்மையில் 4:30 அளவிலே வந்து இங்கே இருந்து நாணய சுழற்சிக்கு முன்னதாக இந்த போட்டியின் முன்னோட்டம், அதுபோல இந்த போட்டி இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான வரலாறு போன்றவற்றை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசித்தால் இந்த போக்குவரத்து நெரிசல் கண்டி நேரே வராமலே கட்டுக்கோசோட்டை பகுதியிலிருந்து இந்த பகுதி பள்ளிக்கலை மைதானத்துக்கு வந்து சேர்வதற்கு பலகொல்ல இதான் பிரதேசம். இந்த கண்டி தென்னகுமர வீதி வழியாக வரக்கூடிய இடம். இங்கே வருவதற்கு மட்டும் எங்களுக்கு 1.5 மணித்தியாலம் எடுத்தது. அவ்வளவு தூரம் மிக பெரும் போக்குவரத்து நெரிசல் நாங்கள் சிக்கிக் கொண்டோம் என்பதுதான் மிகப்பெரிய கவலையான விடயம். இதே பொறுத்தான் இங்கே ரசிகர்கள் பல பேருக்கும் இருக்கிறது. நிறைய பேர் இங்கே வந்து சேர்வதற்கு மிக தாமதமாகி இருக்கிறது போக்குவரத்து நெரிசல் காரணமாக. வழமையாகவே இந்த பள்ளிக்கலை மைதானத்துக்கு வருகின்ற தென்னகுமர வீதியானது மிக பெரும் போக்குவரத்து நெரிசல் கூடியது. இன்று இந்த சர்வதேச போட்டி, அதுவும் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்ற முக்கியமான போட்டி என்ற காரணத்தால் இன்னும் அதிகமான போக்குவரத்து நெரிசலால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ரசிகர்கள் பெருமளவில் உள்ளே வருவதற்கான முனைப்பை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒவ்வொருவராக சோதனை செய்தான் உள்ளே எடுக்க வேண்டும். எனவே அந்த சிக்கலான நிலை இப்பொழுது பாதுகாப்பு படையினருக்கும் போலீசாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பல ஆஸ்திரேலிய ரசிகர்கள், அதுபோல இலங்கையை சேர்ந்தவர்கள், இலங்கையின் பல்வேறு இடங்களிலிருந்து வருகின்றவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்று ஒரு வாரத்தின் ஆரம்ப நாள். அப்படி இருந்த போதிலும் இவ்வளவு தூரம் ரசிகர்களின் வருகை உண்மையில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அத்தனை டிக்கெட்டுகளை மீட்டு தீர்ந்திருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இல்ல பரவாயில்ல. என்ன பேரு? சரி ஓகே நல்லா இருக்கீங்களா? ரைட், அமரன். ரைட் ஓகே. எனவே இன்று போட்டி இப்போது ஆரம்பிக்க போகுது. 7 மணிக்கு போட்டி. இப்பொழுது 6:45 நேரலையில் இங்கே சந்திக்கின்ற இடத்தில் இந்த நாளில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தலைவர் தசுன் சாணக்க முதலில் கள்ளத்தரப்பில் ஈடுபட தீர்மானித்திருக்கிறார். எனவே ஆஸ்திரேலியா முதலில் துடுப்படுத்த போது இந்த முடிவை எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. பல பேர் எதிர்பார்த்திருந்தார்கள். பள்ளிக்கலை மைதானத்தில் இரண்டாவதாக துடுப்படுத்த சிரமம். ஆனால் உண்மையில் டியூ என்று சொல்லக்கூடிய பனிப்பொழிவு இங்கே இருக்கிறது. இன்று இங்கே இப்போதைக்கு வெப்பநிலை 22°C. மழை வரக்கூடிய வாய்ப்பில்லை. ஆனால் முக்கூட்டியை இன்று இருட்டி விட்டது. வரும்போது கடும் குளிர். வழமையாக இருக்கின்ற கண்டியை விட வந்து குளிர் அதிகம். எனவே பனிப்பொழிவானது இரண்டாவதாக பந்து வீசுகின்ற அணிக்கு நிறைய சிக்கல்கள், சிரமங்களை கொடுக்கும் என்றுதான் இந்த முடிவை தசுன் சாணக்க எடுத்திருப்பதாக தெரிகிறது. இலங்கை அணி ஆரம்பத்தின் ஆடுகளத்தின் தன்மையை பயன்படுத்திக் கொள்ளும். இந்த துஷான் ஹேமந்த் அணியிலே ஆடுகிறார். அவர் மாற்றப்படுவார் என்று பல்வேறு பேச்சுக்கள் இருந்தன. சரித் அசரங்க உள்ளே கொண்டு வரப்படுவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று இலங்கையின் களத்தரப்பு பயிற்றுவிப்பாளர் ஒரு விடயத்தை மிக தெளிவாக நேற்று ஊடக சந்திப்பிலே சொல்லியிருந்தார். துஷான் ஹேமந்தவின் பந்து வீச்சு ஆஸ்திரேலியர்களை தடுமாற வைக்கக்கூடியது. அவரது சில பந்துகள் மிக பெரும் தடுமாற்றத்தை ஆஸ்திரேலிய அணிக்கு கொண்டு வரக்கூடியது என்று சொல்லியிருந்தார். எனவே நான் எதிர்பார்த்து இன்று ஹேமந்த கட்டாயமாக இன்று ஆடுவார் என்று. அதே போல துஷான் ஹேமந்த் ஆடுகிறார், சரித் அசரங்க ஆடவில்லை. ஆனால் இன்னும் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. இது பொதுவாக பல பேரும் எதிர்பார்த்த ஒன்று. கட்டாயமாக நடக்க வேண்டும் என்று விரும்பியோம். எதிர்பார்த்தார்களோ இது நடக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தார்கள். அது என்னவென்று சொன்னால், இன்று காமில் மிஷார் அணியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட, ரசிகர்களால் அதிகம் விரும்பப்படுகின்ற குசல் ஜனித் பெர்ராவுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கட்டியிருக்கு. எனவே குசல் பெர்ரா இன்று தன்னுடைய அத்தனை திறமைகளையும் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு 7 ஆண்டுகளுக்கு முதல் குசல் ஜனித் பெர்ரா ஆடிய ஒரு ஆட்டம் வந்து எங்களுக்கு மறந்திருக்கார். தேவன் கிங்ஸ்மீட் மைதானத்தில் அவர் ஆடிய டெஸ்ட் போட்டிகளின் மிகச்சிறந்த ஆட்டத்தை ஆடி சரியாக 7 வருடங்கள் பூர்த்தியாக இந்த இதே நாளில் இந்த குசல் பெர்ராவுக்கு இங்கே ஆடும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தன்னை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது மிகச்சிறப்பு. தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக மிகச்சிறப்பான பெறுவர் ஒன்றை குசல் பெர்ரா காட்டுவார் என்று சொல்லி நாங்கள் இங்கே எதிர்பார்க்கப்படுகிறோம். சரி, இலங்கை அணியை இப்படி பார்ப்போம். இலங்கை அணி எனவே பந்து வீச்சு, துடுப்பாட்டம் இரண்டிலும் பேலன்ஸ் ஆக இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆனால் காமில் மிஷாரவை பொறுத்தவரையில் பெரிய அளவில் அவர் பிழைவிடவில்லை. பாவம், அதை பற்றி நாங்கள் சொல்லத்தானே வேண்டும். அவரது பெறுபவர்களை பற்றி அவர் ஒற்றைப்படை ஓட்டங்களை எடுத்தது என்னவோ குறைவு. ஆனால் ஒரு ஸ்டார்ட் ஒன்று எடுத்துவிட்டு அதற்கு மேலே அந்த ஸ்டார்ட்டை அதிகரித்துக் கொள்ள முடியாமல் அவர் ஆட்டம் எடுத்திருந்தார் என்பதுதான் அவருக்கு இருக்கின்ற சிக்கலான நிலை. இந்த குசல் பெர்ரா அதையெல்லாம் தாண்டி இலங்கை அணிக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க வேண்டும். பேத்தும் நிசங்கோடு சேர்ந்து குசல் பெர்ரா, அதுக்கு பிறகு குசல் மெண்டிஸ் ஆகியோர் மிக தரமான ஒரு அடித்தளம் ஒன்றை இட்டுக் கொடுக்க வேண்டும். அதுவும் இந்த நாளில் இலங்கை அணி துரத்த போவது. எனவே பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய பந்துவீச்சை எதிர்கொள்வது இந்த இலங்கைக்கு மிக பெரும் சவாலாக இருக்கு. ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் அவர்கள் இன்று 3 மாற்றங்களை செய்திருக்கிறார். என்று ஆஸ்திரேலிய அணியில் மிக பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது ரசிகர்கள் நினைத்திருந்தது இந்த ஸ்டீவ் ஸ்மித்தை வேறு ஆஸ்திரேலியா தன்னுடைய குழாமுக்குள் உத்தியோகபூர்வமாக கொண்டு வந்திருக்கிறார். ஸ்டீவ் ஸ்மித் ஜோன் சேசல் ஒடுக்குவதாக உள்ளே வந்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்ததுக்கு ஆஸ்திரேலியா சும்மா மாற்றாக ஒரு மாறி ஒரு விடயம் ஒன்று செய்திருந்தது. நாங்கள் யாரும் இப்படி ஆஸ்திரேலியா திடுக்கடி முடிவு வந்து எடுக்கும் என்று யோசித்திருக்கவில்லை இல்லையா?
ஜோஷ் ஹேசல்வுட் உபாதையுற்றிருந்தார். அவருக்கு பதிலாக யாரையும் ஆஸ்திரேலியா கொண்டு வராமல் இருந்தது. நான் இப்போது பேசிக்கொண்டே இங்கே ரசிகர்கள் பெருமளவில் திரண்டிருக்கிற அந்த காட்சியை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். காரணம், கிரிக்கெட் போட்டிகளுக்கு, அதுவும் கண்டி பள்ளிக்கலை போட்டிகளுக்கு எப்போதும் ஒரு பெரிய மவுசு இருக்கிறது. அதிகமான ரசிகர்கள் எப்போதும் இங்கே தேடி வருகின்ற போட்டிகளாக இருக்கு. இத்தனைக்கும் போட்டி முடிந்து போகும்போது போக்குவரத்துகள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுகின்றார்கள். அப்படி இருந்த போதிலும் ரசிகர்கள் பெருமளவில் வருவது உண்மையில் வரவேற்கக்கூடிய ஒன்று. இங்கே பள்ளிக்கலை மைதானத்துக்கு அதிக அளவில் போட்டிகள் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஊடகவியலாளர்கள் கூட அடிக்கடி கோரிக்கொண்டிருக்கிறோம். காரணம், அவ்வளவு தூரம் தாகத்தோடு, கிரிக்கெட் தாகத்தோடு வருகின்ற ரசிகர்கள் இருக்கின்றார்கள். மலையக பகுதிகளில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணம், ஏன் வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கூட இங்கே போட்டிகளை பார்க்க அதிகமான ரசிகர்கள் வருவார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இங்கே உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும். அதிகமான போட்டிகள் ஆடுவதற்கும் இங்கே உள்ள வீரர்கள் உருவாவதற்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்று யோசிக்கிறோம். இன்று இன்னும் ஒரு சாட்சியாக இது அமைய போகிறது. மைதானம் உண்மையில் போட்டி ஆரம்பிக்கும் போது 7 மணிக்கு முதல் இவர்கள் இத்தனை பேரும் முன்னே வந்து சேர்வார்களோ தெரியாது. அது பாவம். எனவே அவர்கள் போட்டி ஆரம்பிக்கும் முதல் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது போலீசாரிடமும் ரசிகர்கள் கேட்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு சரியான நேரத்தில் இதை நான் காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பது எனக்கும் ஒரு திருப்தி. சரி, நாங்கள் விடயத்துக்கு வருவோம். எனவே இன்று ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விடயமாக அமைந்திருந்தது. நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றாக அமைந்திருந்தது. ஸ்டீவ் ஸ்மித் மிச்சேல் மார்ஷுக்கு பதிலாக உள்ளே கொண்டு வரப்படுவார். ஆனால் அவர்கள் உபாதையுற்றிருந்த ஹேசல்வுட்டுக்கு பதிலாக யாரையும் மாற்றாமல் இருந்ததன் காரணமாக ஹேசல்வுட்டுக்கு பதிலாக இந்த உத்தியோகபூர்வமான பிரதியீடாக ரிப்ளேஸ்மெண்ட் ஆபிஷியலாக ஐசிசியின் டெக்னிக்கல் கமிட்டி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப குழுவினால் ஸ்டீவ் ஸ்மித் உள்வாங்கப்பட்டார். இந்த மாற்றத்தை தவிர கூப்பர் கானலி உள்ளே வந்திருக்கின்றார் என்று இன்னும் ஒரு மாற்றமாக இந்த 2 மாற்றங்களோடு சேர்த்து ஆஸ்திரேலியா மொத்தமாக 3 மாற்றங்களை செய்திருக்கிறது. அணிகளின் விவரங்களை நாங்கள் இப்பொழுது பார்த்துவிட்டு அடுத்த விடயங்களுக்கு போகலாம். முக்கியமான 3வது மாற்றம், மிச்சேல் மார்ஷ் உள்ளே வந்திருக்கிறார். இந்த அவர் தான் நாணய சுழற்சியில் ஈடுபட்டார். ஆஸ்திரேலிய அணியின் தலைவராக உபாதையுற்றிருந்தவர். விதைப்பையிலே அவருக்கு அடிபட்டிருந்தது. உள்ளக காயம் ஒன்றிருந்தது. இதன் காரணமாக அவரால் பாரதூரமான காயம் என்ற அடிப்படையில் அவரால் துடுப்படுத்த ஆட முடியாமல் இருக்கும், ஆட முடியாமல் இருக்கும் என்று கருதப்பட்டது. பார்த்தால் இந்த மிச்சேல் மார்ஷ் அணிக்குள்ளே வந்திருக்கிறார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்து அவர் பொருந்தியிருக்கிறார். எனவே ஆஸ்திரேலியாவின் மத்திய வரிசையில் ஒரு துடுப்பாட்ட மாற்றம் இருக்கும் என்று கருதப்படும். ஸ்டீவ் ஸ்மித் வராதது இலங்கை ரசிகர்கள் ஒரு சிலருக்கு ஏமாற்றமாக இருக்கலாம், பல பேருக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஸ்மித்தின் ஆபத்தான துடுப்பாட்டம். ஆனால் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள், நான் நேற்று கூட நேரலையில் சொல்லியிருந்தேன். ஸ்டீவ் ஸ்மித்தை விட மிச்சேல் மார்ஷ் ஃபார்ம் ஆனால், அது இப்படியான 2020 போட்டிகளுக்கு சில வேளைகளில் இந்த போட்டியின் மழை எங்கேயாவது குறுக்கு ஓவர்கள் குறைக்கப்பட்டால்தான் மிக ஆபத்தானது. ஆனால் இன்று மழை வரக்கூடிய வாய்ப்பில்லை என்று இந்த பள்ளிக்கலை மைதானத்தை பற்றி நன்றாக அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக பள்ளிக்கலையில் ஹந்தானை மலைத்தொடர் பக்கம் இருந்து மேகமூட்டங்கள் வந்தால்தான் மழை பெய்யும் என்று சொல்வார். இன்று அதற்கான வாய்ப்பில்லை என்பது அவர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே நல்லது. இன்றைய நாளில் ஆடுகின்ற 2 அணிகளையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டால் இலங்கை அணியை பொறுத்தவரையில் ரொம்ப சிம்பிளான மாற்றம். குசல் பெர்ரா உள்ளே வருகிறார். அவருக்கு பதிலாக அணியிலிருந்து கமில் மிஷாரு நீக்கப்படுகிறார். அனுபவம் கை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. குசல் பெர்ராவின் அதிரடி துடுப்பாட்டம் இலங்கைக்கு கடந்த காலங்களில் கை கொடுத்தது போல மிகச் சிறப்பான முறையில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இங்கே இருக்கிறது. பேத்து நிசங்க, குசல் பெர்ரா, குசல் மெண்டிஸ், பவன் ரத்நாயக்க, தசுல் சானக்க அணி தலைவர், கமிந்து மெண்டிஸ், குனித் விலாலகி, துஷான் ஹேமந்த் வரை துடுப்பாடக்கூடிய அணியாக இங்கே இருக்கிறது. துஷ்மந்த் சமீர, மஹீஷ் தீக்ஷணம், அத்தீஷ பத்ரன் ஆகியோர் இலங்கை அணியிலே இன்றைய நாளில் பெயரிடப்படுகிறார். ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் மிச்சேல் மார்ஷ் மீண்டும் வந்து தலைமை பதவியை ஏற்றுக்கொள்வதோடு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அவரும் டிராவிஸ் ஹெட்டும் களமிறங்க போனார்கள். மிக ஆபத்தான ஒரு ஆரம்ப துடுப்பாட்டு ஜோடி. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்தவரையில் இப்படியான போட்டிகளில் மிக அசுரத்தனமாக ஆடக்கூடிய ஒருவர். அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு வாழ்மா சாபா போராட்டம். இவரை தவிர கேமரன் வீன் 3ஆம் இறக்கத்தில் அவர் அணியிலிருந்து நீக்கப்படுவார் என்று கருதப்பட்டது. அவர் ஆடுகிறார். ஜாஷ் இங்கிலீஷ் ஆடுகிறார். டிம் டேவிட், மார்க்கஸ் டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல்லுக்கும் ரென்ஷாவுக்கும் கிரீனுக்கும் இடையில் போட்டி இருக்கும் என்று கருதப்பட்டது. பார்த்தால் 3 பேரும் ஆடுகிறார்கள். இவர்களை தொடர்ந்து கூப்பர் கானலி, சேவிய பாட்லர், நேத்தன் எல்லிஸ், ஆடம் சாம்பார். ஆஸ்திரேலியா தன்னுடைய பந்துவீச்சு வரிசையை 3 பிரதான பந்துவீச்சார்கள். கூப்பர் கானலியை நாங்கள் பிரதான பந்துவீச்சாளராக கருத முடியுமோ தெரியாது. இது தவிர சுழல் பந்துவீச்சாளர்களாக பகுதி சுழல் பந்துவீச்சாளர்கள் கூப்பர் கானலி, மேக்ஸ்வெல் மற்றும் மார்க்கஸ் டாய்னிஸ், கேமரன் வீன் ஆகியோர் இன்று பந்து வீசவே வேண்டும். மிச்சேல் மார்ஷ் பந்து வீசக்கூடிய ஆரோக்கியமான நிலை இல்லை என்று சொல்லப்படும். சரி, இப்போது விடயத்துக்கு வருவோம். நண்பர்கள் பல பேர் கேட்டுக்கின்ற கேள்வி, இந்த இலங்கை அணி வந்தால் இலங்கை 2ஆம் சுற்று உறுதி. இலங்கை அணி 2ஆம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட 5வது அணியாக மாறும். காரணம், இந்த 4வது அணியாக இங்கிலாந்து இத்தாலிய அணியின் வெற்றியோடு இங்கிலாந்து தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டது. இத்தாலிய அணியோடு கடுமையாக போராடித்தான் இங்கிலாந்து வந்தது 24 ஓட்டங்களால். அதை பற்றிய விவரங்களை நான் இந்த நாளில் இந்த போட்டி முடிந்தவர்கள் வருகின்ற நேரலையில் கொண்டு வருகிறேன். எனவே ஏற்கனவே முதலில் தெரிவான அணி தென்னாப்பிரிக்கா, அதைத் தொடர்ந்து மேற்கு இந்திய தீவுகள், அதைத் தொடர்ந்து இந்தியா நேற்று தெரிவாகி இருந்தது. இந்த இங்கிலாந்து இப்பொழுது இலங்கையும் தெரிவாகி இருக்கிறது. இங்கே ரசிகர்கள் பெருமளவில் உள்ளே வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியான விடயம். அநேகமான ரசிகர்கள் உள்ளே வரக்கூடிய அளவுக்கு நுழைவுச் சீட்டுகள் பரிசோதிக்கப்பட்டு அவர்களது உடற்பரிசோதனைகள் பிறகு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் என்பது நிச்சயம் சந்தோஷம் தரக்கூடிய விடயம். போட்டி 7 மணிக்கு ஆரம்பிக்க இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அனைவருக்கும் உள்ளே வரக்கூடிய அந்த அனுமதி வழங்கப்படுகிறது. அவர்கள் அமைதியாக உள்ளே செல்வார்கள், அணிவகுத்து உள்ளே செல்வார்கள், வரசக்கிரமாக செல்வார்கள் என்று நம்புகிறோம். எனவே இலங்கை வந்தால் இலங்கை உள்ளே, அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியா இன்றைய நாளில் வெற்றி பெற்றால் ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். இலங்கைக்கு வாய்ப்பு இல்லாமல் போகாது. இலங்கை இன்றைய நாள் தோற்றாலும் கூட இலங்கைக்கு ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டிகள் வந்தால் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் இன்றைய நாள் தோற்றால் இலங்கையின் வாய்ப்பு அருகி போகும், கொஞ்சம் குறைந்து போகும். ஆஸ்திரேலியா இன்றைய நாள் தோற்றால் அவர்களுக்கான வாய்ப்பும் இல்லாமல் போவார். ஆனால் மற்ற அணிகளை அவர்கள் நம்பி இருக்க வேண்டியிருக்கும். எனவே ஆஸ்திரேலியாவும் இந்த வெற்றிக்காக போராடும். மாறாக இலங்கை என்று வெற்றி பெறுவது நல்லது என்று நான் நம்புகிறேன். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டி வரை காத்திருக்காமல் இன்று இலங்கை அணி வெல்ல வேண்டும். இப்போதைக்கு நெட் ரன் ரேட் இலங்கை உயர்வான மட்டத்தில் வைத்திருக்கிறது 3.32. இன்று வந்தால் அந்த நெட் ரன் ரேட் பற்றி பொருட்டே இல்லை. இலங்கை நேரடியாக தகுதி பெற்றது. இதற்கு பிறகு நாளைய தினம் இடம்பெறுகின்ற போட்டியும் ஒரு முக்கியமான போட்டியாக இந்த பிரிவிலே அமைந்திருக்கிறது. அயர்லாந்து மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய காரணத்தால் தான் இந்த குழுவானது இப்பொழுது ஓபன் குரூப்பாக திறந்துவிடப்பட்டதாக 4 அணிகளுக்கு வாய்ப்புள்ள பிரிவாக மாறியிருக்கிறது. இலங்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிகமான வாய்ப்பு இலங்கைக்கு, இரண்டாவது அதிகமான வாய்ப்பு ஜிம்பாப்வேக்கு இருக்கிறது, ஆஸ்திரேலியாவுக்கும் ஓரளவு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் ஒரு பலமான அணி. முக்கியமான போட்டிகள் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் ஃபார்முக்கு வந்து விடுவார்கள். இன்றைய போட்டிக்கு பிறகு அவர்களுக்கு இறுதிப் போட்டி ஒமான் அணிக்கு எதிராக. அதுபோல இன்னும் ஒரு அணி அயர்லாந்து அணி, அந்த அணியும் தனக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறது. எனவே இத்தனை வாய்ப்புகளை கொண்ட 4 அணிகளும் தங்களுக்கான வாய்ப்புகளை கொண்ட இந்த பிரிவிலே இன்னும் 4 போட்டிகள் இங்கிருக்கிற நிலையில் இலங்கை இன்று வெற்றி பெற்று தன்னை இலகுவாக தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ரசிகர்கள் எங்களது எதிர்பார்ப்பு. இப்போது நீங்க பார்க்கலாம், கழக தரப்பு போலீசார் அணிவகுத்து இங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த விதமான குழப்பத்தையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற குழப்பத்தை அடக்கவில்லை, மாறாக குழப்பம் எதுவும் ஏற்படாமல் ஒரு முற்பாதுகாப்பு நடவடிக்கை. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் உள்ளே கொண்டு செல்லப்படுகிறார்கள். எனவே ஒரு சுவாரஸ்யமான போட்டி இங்கே இருக்கிறது. குறிப்பாக இன்று துடுப்புக்கும் பந்துக்கும் இடையிலான ஒரு போராட்டம். அதில் முக்கியமாக இலங்கை அணியின் துடுப்புக்கும் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சுக்கும் இடையிலான ஒரு போராட்டம். ஒரு விடயம் உறுதியாக உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் முன்பை போல அவர்கள் மிக உறுதியான பந்து வீச்சு அணி கிடையாது. நேதர் டெனிஸ் ஒரு சாமர்த்தியமான பந்து வீச்சாளர், அடம் ஜம்பா அனுபவம் வாய்ந்த சுழல் பந்து வீச்சாளர். அவரை பற்றி அதிகமாக பல பேர் பேசுவதில்லை. ரஷீதை பற்றியோ, ரஷீத் காரை பற்றியோ, வனிது ஹசரங்கவை பற்றியோ, ஏன் குல்தீப் யாதவை பற்றி பேசுவதை போல கூட அவரை பற்றி பேசுவதில்லை. ஆனால் அவர் ஒரு திறமையான பந்து வீச்சாளர். எனவே அவர்களுக்கும் அந்த 2 பிரதான பந்து வீச்சாளர்களுக்கும் ஆஸ்திரேலியாவின் நேனிய பவுடிங் என்ற பந்து வீச்சாளர்களுக்கும் மேக்ஸ்வெலும் T20 போட்டிகளை பொறுத்தவரையில் அதிக அனுபவம் கொண்ட ஒரு பந்து வீச்சாளர். அவர்களுக்கும் இலங்கையின் துடுப்பாடு வீரர்களுக்கும் இடையிலான போராட்டமாக இருக்கு. இலங்கையின் பந்து வீச்சு வரிசையும் அண்மை காலமாக பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. இப்போதைக்கு சமீர மற்றும் தீக்ஷன் ஆகிய 2 பேர் மட்டுமே அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஆஸ்திரேலியாவின் ஹெட், மார்ஷ், மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், டேவிட் போன்றோரின் அதிரடி துடுப்பாட்டத்தை எவ்வாறு தடுத்து ஆடப் போகிறார்கள் என்பதுதான் இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கு. எனவே விறுவிறுப்பான போட்டிகளை எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த போட்டிக்கு நானும் உடைய இப்போது செல்ல போறேன். இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கிற போட்டி ஆரம்பிக்க. உங்களை போட்டி முடிந்த பிறகு வெற்றி செய்தியோடு சந்திப்பை நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நிச்சயம். இந்த இலங்கை அணியின் வெற்றி செய்தியை இத்தனை ஆயிரக்கணக்கான ரசிகர்களோடு உங்களுக்கு அறிவிக்க காத்திருக்கிறேன். எனவே இதை பார்த்துக் கொண்டிருந்த நண்பர்கள், இங்கே பள்ளிக்கலை மைதானத்துக்கு பல பேர் வந்திருக்கிறீர்கள் சொல்லி எனக்கு தெரியும். போட்டி முடிந்த பிறகு இதே இடத்துக்கு நீங்க வந்தால் நான் உங்களோடு நேரலையிலே சேர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். சரி, சந்திப்போம். போட்டியில் நேரடியாக இணைந்து கொள்வோம். போட்டியை பார்த்துக் கொண்டு சுவாரஸ்யமாக நாங்கள் இன்றைய நாளில் இணைந்து கொள்வோம்.